புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் அணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. என்னை சூழும் துன்பங்கள் அணையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுதன், மனநோயில் நான் மூழ்கி மழிகின்ற பொழுதன் குணமாக்க வருவாயப்பா. என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம், உம்மை புகழ்வதில் மாற்றி வருவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனத்துடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கை கொள்வார்கள்.
இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும். மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும். மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். மனிதரில் வாழும் தெய்வமே, வாழும் உயிர்களை காத்திடும். மனிதரில் வாழும் தெய்வமே, வாழும் உயிர்களை காத்திடும். வாழும் உயிர்களை காத்திடும். இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும். மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். சமத்துவம் மலர்ந்திட உழைத்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். பொது நலம் பேணும் தியாக உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். சமத்துவம் மலர்ந்திட உழைத்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். பொது நலம் பேணும் தியாக உள்ளம் இறைவனில் வாழும். விடியலின் சுடரை பரப்பிடும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். மாற்றம் காண தனை தரும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும். மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். வலியவர் கொடுமையை எதிர்த்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். அநீதியை அழித்திட துணிந்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். வலியவர் கொடுமையை எதிர்த்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். அநீதியை அழித்திட துணிந்திடும் உள்ளம் இறைவனில் வாழும். வானோடு உறவில் ஒன்றிடும் உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். மானுட நேயம் நிறைந்த உள்ளம் இறைவனில் வாழும். இறைவனில் வாழும். இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும்.
மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். இறைவனை தேடும் உள்ளம் புவி மனிதருக்காக வாழும். மனிதரை காத்திடும் உள்ளம் அந்த இறைவனிலே வாழும். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்து கொடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர்.
நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இம்மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து நாம் இந்த நாளை துவங்குகிறோம், இந்த மாதத்தை துவங்குகின்றோம். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். புதிய ஆண்டிலே பல நாட்களை நமக்கு தந்து நம் வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் வாழவும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தவும், உம் திருவுளபடி வாழவும் நீர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான நாட்களை தருகின்ற பொது காலத்தின் இந்த 4ஆம் ஞாயிறில் கூட இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை இவர்களை பேறு பெற்ற மக்களாக வாழச் செய்தருள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். மனம் சோர்ந்து போயிருக்கிறவர்கள், துன்பத்தில் வாடுகிறவர்கள், தளர்ந்து போயிருக்கிறவர்கள், மனமுடைந்து போயிருக்கிறவர்கள், ஏன் என் வாழ்க்கையில் இந்த தோல்வி, எதற்காக இந்த நஷ்டம் எனக்கு வந்தது, எதற்காக இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், எதற்காக என் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்கிற பல்வேறு கேள்விகளோடு, பதில் கிடைக்காத தவிப்புகளோடு வந்திருக்கிற சகோதரனுக்கு இதோ இன்றைய நாளின் இறை வார்த்தை ஆறுதலின் வார்த்தையாக, நம்பிக்கையின் வார்த்தையாக, உறுதியூட்டுகின்ற வார்த்தையாக, திடப்படுத்துகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து வலிமையும் ஆற்றலும் பெறுகிற வார்த்தைகளாக அமைந்திட ஆண்டவரே ஆசீர்வதியும், அருள் புரியும், நன்மைகளால் நிரப்பி எங்களை உமது சாட்சியாக மாற்றியருளும். ஆமீன். உங்கள் நிலையை எண்ணி பாருங்கள். உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கு கடவுளுடைய பணியை செய்கின்ற ஒவ்வொரு இறை ஊழியர்களுக்கும் இன்றைய நாடினுடைய இறை வார்த்தை பலவிதமான செய்திகளை கொடுக்கிறது. அவர்களை உறுதிப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது, அவர்களுக்கு நம்பிக்கை தருகிறது. அவர்கள் தொடர்ந்து இறை வழியில் பயணிக்க ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. இன்றைக்கு இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்பவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணரசு கனவை நனவாக்கவும் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிற திருத்தந்தை முதல் கடைநிலை இறை ஊழியர்கள் வரை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற சவால்கள், போராட்டங்கள், துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துச் சொல்லி அவர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தைகள் கிறிஸ்தவ வாழ்விற்கான அழைப்பாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகத்தில் அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், எல்லோரும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும்.
பொன், பொருள், பதவி, அதிகாரம், பட்டம், புகழ், இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உண்மைதான். அவற்றிற்கும் மேலாக அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் என்கிறது இறைவார்த்தை. நேர்மையை நாடுங்கள். அந்த பதவியை, பட்டத்தை, புகழை, அதிகாரத்தை அடைய எத்தனையோ குறுக்கு வழிகளை நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். தவறான பாதையில் பயணித்து பட்டம், பதவியை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறோம். லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். பதவி, அதிகாரம் வந்துடுச்சுன்னா, புகழ் வந்துடுச்சுன்னா, செல்வம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, செருக்கு, ஆணவ போக்கு, அகங்காரம், பிடிவாதம் எல்லாம் வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்விற்கான அழைப்பாக அமைந்திருக்கிற இன்றைய இறைவார்த்தை பகுதியில் நமக்கு பல சவால்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பலவிதமான நெருக்கடிகள் நமக்கு வரும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டம் நிறைந்த நாளாக நமக்கு இருக்கும் என எடுத்துச் சொல்லப்படுகிறது. நற்செய்தியில் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. எப்படி நம்மை பிறர் இகழும் போது, துன்புறுத்தும் போது, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் சகோதரனே? எப்படி நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும்? நிச்சயமாக அது ஒரு சவால் தானே, அது ஒரு போராட்டம் தானே. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இப்ப இந்த மண்ணுலகில் நாம துன்பப்படலாமா, வேதனை அனுபவிக்கலாமா, கொடுமைகளை தாங்கிக் கொள்ளலாமா என்றால், நிச்சயமாக நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை, போராட்டங்களை, நம் வாழ்வில் வருகிற சவால்களை, சோதனைகளை நாம் எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். அதனால்தான் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் என போற்றப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இந்திய திருநாட்டினுடைய மகாத்மா என்று போற்றப்படுகிற காந்தியடிகளாருக்கு மிக மிக அதிகமாக பிடித்த ஒரு பகுதியாக இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. இந்த இறைவார்த்தையை பார்த்துவிட்டு அவர் நெகிழ்ந்து போனாராம். கிறிஸ்தவ மறையினுடைய மதிப்பீடுகளை அவர் உயர்வாக போற்றி இருக்கிறார். ஏன்? கிறிஸ்துவ மதிப்பீடுகளை தாங்கிதான் அவர் ஏறெடுத்த எல்லா போராட்டங்களிலும் கூட அந்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளும் விழுமியங்களும் இருந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இறை ஊழியர்களே, கடவுள் நமக்கு சொல்லுகிற இறை செய்தி என்ன? பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய பெருமை என்ன? நான் ஒரு குருவாக இருப்பதனால், நான் ஒரு ஆயராக இருப்பதனால் எனக்கு பெருமையா என்றால், நிச்சயமாக அது ஒரு விதமான பெருமைதான். அது ஒரு விதமான பெருமைதான். ஆனால் அது முழுமையான ஒரு பெருமை நிலை அல்ல. வெறும் நான் ஒரு குருவாக இருப்பதனாலோ, இந்த வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டிருப்பதனாலோ மட்டுமே எனக்கு பெருமை என்று சொல்லிவிட முடியாது.
கடவுளுடைய வார்த்தையை பாருங்க, உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், உங்களுள் வலியோர் எத்தனை பேர், உங்களுள் உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னா, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை அவர் தேர்ந்தெடுத்தார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நாம பேறு பெற்றவர்கள். அதுல தான் நமக்கு பெருமை. ஏனென்றால் அவரே நம்முடைய ஞானம் என்பதில் தான் நமக்கு பெருமை. அவர்தான் நம்மை மீட்கிறார் என்பதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் புகழும் பெருமையும் அடைகிறோம். அதனால் வாழ்வில் வருகிற துன்பங்களை, போராட்டங்களை, சவால்களை, நெருக்கடிகளை நாம் எப்படி சமாளிப்பது என்றால், கடவுளுடைய அருட்துணையினால, அவரோடு இணைந்திருப்பதன் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே துன்பங்களை தாங்கும் மன உறுதி நமக்கு வேண்டும். துன்பங்களை தாங்குகின்ற மன உறுதி, சவால்களை எதிர்கொள்ளுகின்ற துணிவு நமக்கு வேண்டும். சவால்களை சந்திக்கிற துணிவு நமக்கு வேண்டும். நெருக்கடிகளை சமாளிக்கின்ற திறமை நமக்கு வேண்டும். போராட்டங்களை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வேண்டும். அவமானங்களை தாங்குகின்ற சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். பிரச்சனைகளை கையாளுகின்ற ஞானம் நமக்கு வேண்டும். தோல்விகளை வெற்றி கொள்ளுகின்ற மன வலிமை நமக்கு வேண்டும். இதை 2 கொரிந்தியர் திருமடலில் 4வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளில் துன்புற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் நாங்கள் சுமந்து செல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சகோதரனே, சகோதரியே, இந்த மன வலிமை நமக்கு வேண்டும். தங்கமும் இரும்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, சிறந்த நண்பர்களாக இருந்தார்களாம். ஒரு நாள் இவங்க 2 பேரையும் அடிச்சு உருக்குகின்ற நாள் வந்தது. இரும்பையும் தங்கத்தையும் உருக்கக்கூடிய நாள் வந்துச்சு. தங்கத்தை இரும்பு சுத்தியலை கொண்டு அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த தங்கம் எந்த விதமான சத்தமும் போடல. எப்படி அடிச்சாங்களோ அந்த அடிக்கு ஏற்றபடி அது வளைந்து நெளிந்து கொடுத்தது, அமைதியாக இருந்தது. அதே சுத்தியலை கொண்டு இரும்பை அடிக்க ஆரம்பித்தார்கள். இரும்பை அடிக்க அடிக்க சத்தம் அதிகமாக வர ஆரம்பிச்சது. டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. இதனால தங்கத்துக்கு இரும்பை பார்த்து ஒரு கோபம். இரும்பே, உன்னை அடிக்கிற அதே இரும்பு சுத்தியால தான் என்னையும் இவங்க அடிச்சாங்க. நான் அமைதியா இருந்தேன், ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு அலப்பற பண்ற? ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த தங்கம். அதற்கு அந்த இரும்பு பதில் சொல்லி இருக்கிறது, நீ தங்கம், நீ தங்கம், அதனால உன்னை அடிக்கிற போது, உன்னை அடிக்கின்ற அந்த இரும்பினால உனக்கு ஒரு வலியும் தெரியவில்லை. நீ வளைந்து நெளிந்து கொடுத்து விட்டு போய்விடுகிறாய். ஆனால் நான் இரும்பு, என்னை அடிப்பதும் ஒரு இரும்பு தான், அதனால அதனுடைய வலி எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னதா. செய்தி இதுதான் சகோதரனே, சகோதரியே. யாரோ எங்கோ ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொல்றாங்க, நம்மளை பத்தி பேசுறாங்க, நம் மீது அவதூறு பரப்புறாங்க, நம்மதை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மை பழி வாங்குகிறார்கள், நமக்கு அவப்பேரை கொண்டு வருகிறார்கள் என்றால்
நமக்கு அது ஒரு பெருசா தெரியாது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிற அவங்களே நம்மை இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது, நம்மை அவதூறுபடுத்தும் போது, நமக்கு அவப்பெயரை கொண்டு வரும்போது, நம்மை பழிச்சொல்லுக்கு உள்ளாக்குகிற போது, நம் பெயரை கெடுத்து நம்மை கேலி கிண்டல் செய்யும் போது, சகோதரனே சகோதரியே, அந்த வலி அதிகமாகத்தான் உணரப்படும், அந்த வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனித உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கிற இவ்வேளையில் நம் உள்ளத்தில் எழுகின்ற விண்ணப்பங்களை, நம் சமூக நாட்டு தேவைகளை, இந்த உலகத்தில் வாழ்கின்ற விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய தேவைகளை இறைவனுடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய நல்ல ஆசீரை பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு செபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாயாம் கத்தோலிக்க திரு அவையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம். திரு அவையை வழிநடத்தி வருகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றுமாக இருக்கிற இறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, அவர்கள் முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளில் நீர் வெற்றியை தந்தருள்வீராக. அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவீராக. இன்னும் அதிகமாய் இறை ஆட்சியை, விண்ணரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்பும் சிறந்த கருவிகளாக அவர்களை பயன்படுத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இந்திய நாட்டிற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டுகின்ற நாடு. இறையாண்மையையும் ஜனநாயகத்தையும் மதசார்பற்ற தன்மையையும் வலியுறுத்துகின்ற ஒரு நாடு. ஒரு மதமோ, ஒரு இனமோ, ஒரு மொழியோ, ஒரு பண்பாடோ உயர்த்தி பிடிக்கும் போது அதில் ஏராளமான சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் இறை மக்களை, இந்த நாட்டின் குடிமக்களை சிறப்பான விதத்தில் வழிநடத்தி பொதுநல நோக்கத்தோடு எல்லாவற்றையும் செய்து எல்லா குடிமக்களும் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழச் செய்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் ஆன்மீகத்தில் எழுச்சி பெறவும், இறைவனோடு இணைந்திருக்கவும், ஆன்மாவை இறைவனுக்கு உகந்ததாக மாற்றவும் பல இடங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து கரம் கோத்து இணைந்து செபிக்கிறார்கள். இந்த திருப்பலியின் வழியாக ஒன்றாக இணைகின்ற, கூடி செபிக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். ஆண்டவரே, எல்லோரையும் அபரிவிதமான அருளினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்பும். அவர்களின் தேவைகள், அவர்களின் அன்றாட அவசியங்கள், அவர்கள் எதற்காக வேண்டுகிறார்களோ அந்தந்த தேவைகளை நிறைவாக கொடுத்து, அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து, எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் பாதுகாப்போடும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்ட மக்கள், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பூரண உடல் உள்ள சுகமும் ஆன்ம சரீர நலனும் பெற்று வாழும் வரை உமக்குரிய சாட்சிகளாக வாழ ஆண்டவரே அவர்களுக்கு நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்வினை எழுதுகின்ற மாணவ மாணவியர்கள் நல்ல ஞானத்தோடு அறிவாற்றலோடு இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி தங்களை முழுமையாக தயாரித்து தேர்வினை நம்பிக்கையோடும் மன துணிவோடும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை, ஆற்றலை அவர்களுக்கு தாரும். படித்த யாவற்றையும் மனதில் நிறுத்தி தேர்விலை வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்களையும் வெற்றி வாய்ப்பையும் பெறும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமண தடை இருக்கிறவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியமும், தொழில் வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவரும் அதில் முன்னேற்றம் காணவும், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், இன்னும் பிற தேவைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக இந்த வேலையிலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு நீ நித்திய இளைப்பாறுதலை தரும்படியாக செபிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே
என் வாழ்விலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்றி எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். பாவம் தவிர மற்றனைத்திலும் அவர் எங்களைப் போல இருக்க திருவுலமானி. இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினே. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலினால் மீண்டும் பெற்று கொண்டோம். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்தது வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். உமது முகத்தின் ஒளி
உம் அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி உற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேறு பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.